பரந்தூரில் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்க அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பரந்தூர் பசுமை மற்றும் விவசாய நிலங்களால் செழித்திருந்த இடமாகும். புதிய விமான நிலைய திட்டம் இந்த நிலத்தின் பெரும்பகுதியை முழுமையாக கைப்பற்றுவதால் விவசாயிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் நேரடியாக விவசாயிகளின் பக்கம் நின்று திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். விஜய் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு எப்போதும் ஆதரவு அளிப்பவராக உள்ளார். ஆனால் இந்த திட்டம் விவசாயிகளின் நிலங்களை மட்டுமல்லாமல் நீர்நிலைகளையும் அழிக்கிறது என்பதால் அது குறித்த விழிப்புணர்வை உருவாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். பரந்தூருக்கு விஜயம் செய்த விஜய் நேரடியாக விவசாயிகளுடன் பேசினார் மற்றும் அவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை அறிந்து கொண்டார். பரந்தூரில் நடைபெற்ற நிகழ்வில் விஜய் கூறியதாவது: நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் இந்த இடத்தில் விமான நிலையம் அமைப்பதை எதிர்க்கிறேன். சென்னை வெள்ள பிரச்சினைகளுக்கு காரணம் சதுப்பு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் அழிப்பதே என சமீபத்திய ஆய்வு கூறுகிறது. எந்த அரசும் 90% விவசாய நிலங்களையும் 90% நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பது மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாகும். மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மறுபரிசீலனை செய்து விவசாயிகளின் நலன்களை பாதிக்காத மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். விஜயின் இந்த நிலைப்பாட்டுக்கு பொதுமக்களிடமும் ரசிகர்களிடமும் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது. இதே நேரத்தில் விவசாயிகள் பரந்தூரில் சாலை மறியல், உண்ணாவிரத போராட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதையே மையமாகக் கொண்டுள்ளன. இதற்கு மேலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த திட்டம் நீர்நிலைகளை அழிக்கும் என்பதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டத்தையும் பருவநிலையையும் மோசமாக பாதிக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளனர். விஜய் தனது சமூக ஊடகப் பக்கங்களிலும் விவசாயிகளின் குரலுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவரது அரசியல் பார்வை என்பது மக்களின் பிரச்சினைகளை நேரடியாக அணுகி தீர்வுகள் தேடும் போக்கை கொண்டிருக்கிறது. பரந்தூர் விவகாரத்தில் அவரது செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவை பெற்றுள்ளதோடு அரசையும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய அழுத்தம் கொடுக்க வைத்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சிறந்த தீர்வுகளை கண்டறிய முடியுமென மக்கள் நம்புகின்றனர். உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனதை நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. என் பெயர் வந்து ராகுல். ஏர்போர்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இந்த மாதிரி இந்த ஊரில் ஏகனாபுரத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நாங்கள் படித்து பெரிய ஆளோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க அப்பாவுக்கு பேனா நினைவு சின்னமாக வச்சு படைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஊர் எங்களுக்கு நினைவு சின்னமாக இருக்குது இல்லையா? பேசினாங்க. இந்த மாதிரி நல்லா அருமையாக தான் பேசுகிறீங்க சொன்னாங்க. இப்போ அதுதான் சொன்னாங்க.